முதலமைச்சர் வந்துட்டு இந்த 3 ஃபைல் தாங்கிட்ட இருக்கிறதாவும் அந்த ஃபைலை வந்துட்டு நான் எடுத்து வெளில விட்டுறக்கூடாது, திறக்க வச்சிடாதீங்கன்னு அப்படிலாம் பேசினாரு. அதான் முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க, நடவடிக்கை எடுங்க, பார்த்துடலாம். என்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க, தயவு செய்து அதை திறந்து பார்க்க வேண்டும். மின்சாரத்துறை வந்துட்டு கம்ப்ளீட் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு அவர் வந்துட்டு சொன்னார். அதுக்கு பதில் சொல்ல தெரியல உங்களுக்கு. பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க, மாண்பு பேரையத்துல நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. உங்களால டேக்கிள் பண்ண முடியாத ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி, அது தெரிஞ்சிருச்சு இல்ல. இப்போ அவருக்கு வந்துட்டு பதில் சொல்லணும். நீங்க அதை பண்ண இதை பண்ணன்னு நீங்க சொல்றீங்களே, இப்போ இவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின்வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? விஜயை பொறுத்த வரைக்கும் எதையும் ஒரு புரிதலோட செய்யல. அவரு ஏற்கனவே தாவேக நிர்வாகிகளுக்கெல்லாம் பணமும் போயிருக்குது, காரும் போயிருக்குது. விஜய் போன்ற ஆட்களை வந்துட்டு இயக்கலாம் ரொம்ப ஈஸியா, ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தேவை இந்த சீஃப் மினிஸ்டர்ஷிப்ல அப்படியே உட்காந்துட்டு வந்து. தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார், சட்டசபை இனிதான் கொஞ்சம் பரபரப்பின் உச்சத்துக்கே போச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த கவன ஈர்ப்பு கொண்டு வந்தவர் ஒரு முக்கியமான நபர். மின்துறை சம்பந்தமான சில விஷயங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்தார். ஸோ அவர் கேள்வி பல விஷயங்களை கேட்டார். அமைச்சர் நிர்மல்குமாரும் பதில் சொன்னாங்க. அதுலேயும் கூட ஒரு அரசியல் கருத்துக்களை புகுத்தி, வன்மத கருத்துக்களை புகுத்தி ஒரு கலைபுரம் ஆகியிருக்கு. காலையிலிருந்தே பரபரப்பு எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு காத்தால முதல்ல சாதாரணமாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தான் நடந்துச்சு. அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை விவாதம் வந்துட்டு மின்சாரத்துறை, அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை வரும்போது, அப்போ முதல்ல எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேசும்போது சொன்னார், முதலமைச்சர் வந்துட்டு இந்த 3 ஃபைல் தாங்கிட்ட இருக்கிறதாவும் அந்த ஃபைலை வந்துட்டு நான் எடுத்து வெளில விட்டுறக்கூடாது, என்ன அந்த வெளியில் அதை திறக்க சொல்லிடாதீங்க, திறக்க வச்சிடாதீங்கன்னு அப்படிலாம் பேசினார். அதெல்லாம் முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க, நடவடிக்கை எடுங்க, பார்த்துடலாம். இதெல்லாம் கண்டு பயப்படுற ஆளுகள் நாங்கள் கிடையாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் முதல்ல ஆரம்பிச்சுட்டார். ஸோ அதுலேருந்து அப்படியே தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோடைய பேச்சு பார்த்தீங்க, மின்சாரத்துறையை வந்துட்டு கம்ப்ளீட் அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து அவர் வந்துட்டு பெரிய அளவுக்கு சொன்னார் அவர். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா ஏகடிஎம் பண்ணுறாங்க. அதுக்கு பதில் சொல்ல தெரியல உங்களுக்கு. உடனே அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு பண்ணி கரூர் கம்பெனி அப்படின்னு ஆமாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்களும் பதிலடி கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. உதயநிதி பதில் கொடுத்துட்டாரு, சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லி அது அவர் கேள்வி. ஆமாம் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. ஸோ இதே மாதிரி தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்கக்கிட்ட முதல்ல நம்ம ஒன்று பார்க்கணும், எந்த விதமான அறிதல் புரிதல் தெளிதல் எதுவுமே இல்லாத ஒரு அமைச்சரவை தான் இது. இவங்களால என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒப்பேற்றுறாங்க. ஒரு நாள் வராங்க, ஒப்பேற்றுறாங்க, தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதான் இன்னைக்கு பாலாஜி கேட்டார், ஆள் இல்லை, ஆள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறீங்களே, இதே பற்றாக்குறையோட தானே நாங்கள் வச்சுட்டு எல்லாத்தையும் எஃபிஷியண்ட்டாக பண்ணோம், எங்களால் எப்படி பண்ண முடிஞ்சது, உங்களால் ஏன் பண்ண முடியல அப்படின்னு திருப்பி கேட்டார் பாருங்க. இந்த மாதிரி தான் அது தெளிவாக கேட்டார். இந்த மாதிரி நான் எங்களுக்கும் இதே மாதிரியான ஊழியர்கள் தான் இருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் மின்தடை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை வந்து நாங்கள் திராவிட மாநில முதலமைச்சர் கொண்டு வந்தாருன்ட்டு. ஆனால் அதுக்கு எதிர்த்து பேசிய பதில் சொன்ன நிர்மல்குமார் அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து முதல்ல ஒரு அமைச்சராக இருந்தார், அப்போ ஆட்கள்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தார், அது போல் இங்கேயும் கொஞ்சம் ஆட்கள் எடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு அரசியல் தொனியில் அவர் பேசினார். ரொம்ப கோவமாயிட்டார். இது வந்து நல்லா இல்லை இந்த போக்கு. நாங்கள் பேசிக்கிட்டு நாங்கள் அறிவுபூர்வமாக நாங்கள் ஒரு வாதங்களை வைப்போம், ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிடுவீங்க, நாங்கள் அமைதியாக அதை கடந்து போகலாம் முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே ஆத்திரப்பட்டு சத்தம் போட்டுட்டாரு அப்படின்னு நம்ம பாருங்க. ஆமாம் நல்லா விளக்குறீங்க நீங்கள் அதை. இப்போ இவங்களால டேக்கிள் பண்ண முடியாத ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி, அது தெரிஞ்சிருச்சு இல்லை. இப்போ அவருக்கு வந்துட்டு பதில் சொல்லணும். நீங்கள் அதை பண்ண இதை பண்ணன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ இவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்கள். நாங்கள் இருந்தபோது லெஸ் ஸ்டாஃப், இது சொல்லக்கூடிய எல்லா குறைபாடுகளுமே உண்டு, அப்புறமும் நாங்கள் எஃபிஷியண்ட்டாக எப்படி இருந்தோம் அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. இப்போ மக்கள்கிட்ட எந்த மெசேஜ் தானே போய் சேரும். அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் பதில் சொல்லலையா, ஒரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்புற கேள்விக்கு வந்துட்டு விஜய் பதில் சொல்லலை, பிரசாத் தானே இருந்தார். பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, தமிழ்நாடு வந்துட்டு ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் போயிட்டு இருக்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த தமிழ்நாடு எந்த விதமான ஆபத்தை எதிர்கொள்ளுதுன்னு தெரியாமலேயே எம்எல்ஏ உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மந்திரியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க.
நாளைக்கு திடீர்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய அளவில். அதாவது பாஜக சொல்கிறதுனா இங்கே நிறைவேற்றுறது அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வேகமாக. இது ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா இவங்களும் உணர்வாங்க அது. அப்போ தடுக்க பார்த்தாங்கன்னா அப்போ நடக்காது. அப்போ திமுக தான் அதை தடுக்க முடியும். திமுக வந்துட்டு சரியாக இவங்க அனுசரித்து நடந்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு நல்லது. அதை உணர்வு செய்கிறாங்களான்னு தெரியல. உணர்வாங்கன்ற நான் நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போதே செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறாரு, இந்த கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, நிச்சயமா பாயிண்ட் அவுட் பண்ணுவாரு, அதுக்கு உரிய பதிலை நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரீ பிளான்டா வரணும். ஆமாம், ரொம்பவே அவரே சொன்னாரு, நான் இன்னும் வாசிக்க வேண்டியது இருக்கு சபாநாயகர் அவர்களே, நான் தூங்குனது நைட்டு 3:30 மணிக்கு, காலையில் எந்திச்சது 5:30 மணிக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பல புட்டுன்னு இந்த 100 நாட்கள் நடந்த விஷயங்கள்லாம் அவர் கேட்கிறாரு. பென்ட்ரைவ் தொலைஞ்சு போச்சுன்னீங்களே, முக்கிய ஆவணங்கள் இருந்துருந்தீங்களே, அது பற்றி என்ன தகவல் சொல்ல வரீங்க? வெளியே காணாம போனது 18ன்னு சொன்னீங்க, ஆனா திருப்பியும் ரிகவர் பண்ணது கண்டுபிடிக்கப்பட்டது 28ன்றீங்க, முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இப்படி பல விஷயங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கிறாரு. ஆனா அதற்கு அவர் உரிய பதிலே கொடுக்கல. எனக்கு நான் பதில் உண்டான அந்த கோரிக்கை வரும்போது நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போன சம்பவங்கள் பார்க்கணும். நிர்மல்குமார் அவரும் சரி, ஆதவர்ஜுனா ரெட்டியும் சரி, 2 பேருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. டைவர்ட் பண்றது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி வந்துட்டு அரசியல் ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி இல்லை. அதில் இருக்கிறவங்க வந்துட்டு அரசியல் ரீதியாக அனுபவம் பெற்றவர்களோ இல்லை திறன் பெற்றவர்களோ இல்லை. இது ஒரு விதமான தெலுங்கன் ஆட்சியை தான் வந்துட்டு விஜய் பண்ணுறாரு. நான் ஓப்பனாகவே நான் சொல்ல வரேன். இதில் கூட இருக்கிறவனெல்லாம் வந்துட்டு ஆந்திராலேருந்து வந்தவன். இவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் தமிழ்நாடு அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது தெரியாது. ஆனால் அவங்கள வச்சு அவர் ஒப்பேற்றுறாரு. என்ன நடக்குதுன்றது தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. சார், இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் இந்த பாணியை கடைபிடிக்கல. லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு விஷயத்த பேர்கோல் கட்டுறாரு. எங்க லைவ்ல வந்து இப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்றீங்க, அவை குறிப்புல இருந்து நீங்க ஜஸ்ட் நீக்கிறீங்க. பட் ஆனா மீடியாக்கள்ல ரீல்ஸ் ஆகும் ஷார்ட்ஸ் ஆகும் போய்கிட்டு அது வேற மாதிரியான ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்லீடிங்க வந்து மக்கள் மத்தியில கொடுக்குதுங்கன்னு சொல்லி அதை சுட்டி காட்டுறாரு. ஆனா அதை கூட இவங்க அரசியல் பண்ற துணியில ஒரு வன்மத்தோட ஒரு கூடிய பார்வையிலேயே அமைச்சர் ஆதவர்ஜுனா அமைச்சரும் சக அமைச்சர்களும் இப்படிதான் பேசினாங்க, ராஜ்மோகனும் இப்படிதான் பேசினாங்க. அதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? சிறுபிள்ளைத்தனமா இருக்குதுங்க அவங்க பேசுறதெல்லாம். சீரியஸான விஷயம் அது. அவை குறிப்பிலேருந்து ஒன்று நீக்கிறாங்கன்றதுனா அதுக்கு முதல் அடிப்படை வந்து அது உண்மை இல்லை அப்படின்றது. 2வது விஷயம் வந்துட்டு இப்படியெல்லாம் நிகழுது. இதெல்லாம் வந்துட்டு இப்படியெல்லாம் நிகழ்ந்தது வந்துட்டு அவை பொறுப்பில் வரலாற்று ரீதியாக அது ஒரு அவமானம். அதனால் அவர் வந்துட்டு நீக்கிறாரு. ஆனால் இதே எடுத்து ரீல்ஸில் போட்டுட்டு இருக்கிறது வந்துட்டு இவர் கண்டுக்காத இருக்கிறாருன்னா எங்கே போய்ட்டு இவர் பார்ப்பார், எதை பார்ப்பார்? இவர் ரீல்ஸில் போகிறது எப்படி பார்ப்பார்? ஒரு சபாநாயகர் எப்படி கண்காணிக்க முடியும்? அவருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவார்னு பார்த்தோம், அதுவும் பண்ணலை. ஸோ அப்படியே போயிடுச்சு. நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது இவங்கக்கிட்ட. இவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா திறனின்மை அனுபவமின்மை 2மே ஒரே இடத்துல நிற்கிது. திறமையும் இல்லை, அனுபவமும் இல்லை. இவங்க எப்படி வந்துட்டு ஒரு கையாள முடியும்? ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் மின்சாரத்துறை அப்படின்றது எப்படி அவங்க சமாளிப்பாங்க? சொல்லுங்க பார்ப்போம். அதே மின்சாரத்துறை சம்பந்தமாக கேள்வி எழுப்பும் போது கூட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்கள் வந்து கடன்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களே, இப்போ கூட ஏதோ ஒரு எண்ணிக்கையெல்லாம் சொல்கிறீங்க, 2.59 lakh crore அப்படின்ற மாதிரி கடன் சொல்கிறீங்களே. திமுக ஆட்சியில் இவ்வளவு கடன் தான் இருந்துச்சு, எப்படி இந்த எண்ணிக்கையை சொல்கிறீங்க? அதே போல் நீங்கள் இனிமேல் கடன் வாங்காமல் நீங்கள் வந்து இந்த நிதித்துறையை வந்து ரன் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கடைசியாக கேட்டுட்டு தான் அவர் உட்கார்ந்தாரு. அமைச்சர் நிர்மல்குமாரும் இல்லை, இது கடன் வாங்காமல் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதும் அவரும் ஒத்துக்கிட்டாரு என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்குறேன். இப்போ நிர்வாகம் சம்பந்தமான ஒரு போதிய புரிதல் இருக்கா? இப்படியே ஓட்டிட முடியுமா? முதல் கூட்டத்தொடரிலேயே இவ்வளவு வன்மத்தோட ஒரு அரசியல் பார்வையோடையே ஒவ்வொரு பதிலும் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் 5 வருஷம் இருக்கு. மின்துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்தபட்ச நிலையில் இருக்கக்கூடிய சிலரோட நான் பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டோடனே எல்லாத்தையும் செயல்படுத்தணும், முறைப்படுத்தணும், மேம்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. இவங்க வந்தது என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் வந்துட்டு திமுக வந்துட்டு பிடிக்கலாம், ஊழல் இருந்து கண்டுபிடிச்சு அது பிரச்சனையாக்கலாம் அப்படின்றது தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒன்று புரியலை. ஊழல் பண்ணுறது வந்துட்டு ஒரு வெளியிலேருந்து இருக்கிற நபர் மட்டுமே பண்ணல, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரியும் சேர்ந்து அதை பண்ணியிருப்பான். அதிகாரி எப்படி அவனை போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அதனால தான் இவங்க மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பேசினார். அதிகாரியும் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் இறங்கி தான் வந்துட்டு ஊழல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சைடை மட்டும் தட்டி கழிச்சிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதிகாரிகள் என்ன பண்ணுவீங்க? அவன் காப்பாற்றுவான்ல. சார், இப்போ அதே போல இந்த எம்எல்ஏகளுக்கான கார் விவகாரம், இது கூட இப்போ திமுக நாங்கள் 59 உறுப்பினர்களும் வாங்க மாட்டோம்,
பொருளாதாரத்தில் நலிவடைந்த இப்படிப்பட்ட உறுப்பினர்களை கண்டெடுத்து தான் கொடுக்கணும், கண்மூடித்தனமா எல்லாருக்கும் காரு எல்லாருக்கும் இது அப்படிங்கிறது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு திமுக. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக வேணான்ட்டாங்க. தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு எப்படியாப்பட்ட காரணம் இருக்குன்றதை நானே பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்களோட அரசியல் பயிலும் போய் நடத்துறேன். எவ்வளோ ஃபார்ச்சுனர் கார் வந்து நாங்கள் நின்றுச்சு, எவ்வளோ பென்ஸ் வந்து நின்றுச்சுன்றதெல்லாம் நான் பார்த்தேன். இப்போ அந்த தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா, மன்மத நன்றி, அந்த அந்த அம்மாவுக்கு வந்துட்டு 14 கார் இருக்குது. அவங்க வீட்டுக்காருக்கு வந்துட்டு 12 கார் இருக்குது. மொத்தம் 26 கார் இருக்குது. ஆனால் அவங்க கேட்குறாங்க, இது ரீல்ஸில் இது வருது, அவங்க கேட்குறாங்க, கார் எடுத்துக்கிறேன்றாங்க. நிறைய இந்த மாதிரியான கேசஸ்லாம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடியெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயிப்பாங்க, அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போது பஸ்ஸில் தான் வருவாங்க. அந்த விஐபி சீட்டு முன்னாடி கொடுத்துருவாங்க, 2 சீட்டு, அதில் தான் அவங்க வருவாங்க. வந்து இறக்கி ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்கன்னா கீழே பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸில் ஏறினாங்கன்னா செக்ரட்டேரியட் எடுத்து விட்டுருவாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சிஸ்டம். அங்கே போகும்போது ஒரு வீடு வீடாக போயிட்டு வந்துட்டு தெருவா போய் வந்துட்டு இவங்க வந்துட்டு குறையெல்லாம் கேட்க போகிறாங்க. இவங்க போயிட்டு ஒரு அலுவலகத்தில் உட்கார போகிறாங்க, அங்கே மக்கள் வர போகிறாங்க, அதை விசாரணை பண்ண போகிறாங்க. அப்போ எதுக்கு எல்லாருக்கும் காரு? தேவையற்றது இல்லையா? ஆனால் அதுக்கு பேசி ஆதவ அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இப்போ எதிர்கட்சி தலைவருக்கு தான் வந்து 3 வீடு இருக்குது, 4 வீடு இருக்குது, அதுக்காக வந்து அவர் அரசு பங்களாவில் வந்து அவர் தங்காமல் போயிடுறாரா, எதுக்காக நாங்கள் கொடுக்குறோம், அமைச்சர்களுக்கு வந்து பிஏ இருக்குது, எல்லா அரசு வாகனங்கள் இருக்குது, அமைச்சர்களுக்கு இருக்குது, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களோட தொகுதியில் 3 லட்சம் 4 லட்சம் மக்களை சந்திக்கணும், தெருவா போகணும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கார் வழங்குறோம், பிஏ வழங்குறோம், மற்ற வசதிகள் வழங்கி கொடுக்குறோம். அப்போ அதையே நீங்கள் வந்து முட்டுக்கட்டை போடுறீங்க. யாரெல்லாம் வந்து போதிய கேட்குறேன்னு. இப்போ ஒரு தொகுதியிலையும் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகன்றது எதுக்கு இருக்கு? அங்கே போனால் மக்களை சந்திக்கலான்ற உலகம் ஃபுல்லாக இப்படி இருக்கு. அங்கே போனால் எம்எல்ஏ பார்க்கலான்றதுக்கு தானே, அதுதான் முக்கியம். அது போதுமே. எல்லாம் ஒரு வீட்லையும் போய்ட்டு என்ன குறைன்னு சும்மாவே கேட்க போறாரு அவரு? இல்லை காரில் உட்காந்துபடி கேட்க போறாரா? கார் எங்கே அவசியம் ஏற்படுது? அவர் பயணம் பண்ணணும், அதுதானே. அவர் பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கேருந்து அவர் ரூட்டில் ஜெயிச்சாருன்னா இங்கே தான் வந்துட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை குப்பையை கூட்டாகணும். ஸோ இங்கே வந்துட்டு அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் பஸ் இருக்குது, அப்புறம் பேருந்தில் இலவச பயணம் இருக்குது, போயிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் எதுக்கு வீணா அவங்களுக்கு வந்துட்டு தரணும்? ஸோ அப்போ கார் அப்போ தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றீங்க. ஆமாம். ஆனா அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து என்னன்னா, அது யாரெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்து கார் இல்லாதவர்கள், இப்போ உதாரணமா அது கோரிக்கை வச்சது இளைய பெருமாள் ஜோதிமணி அவர்கள். அப்போ அவர் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதை ஒரு கோரிக்கையாக வச்சு முதல்வர் அவர்கள் ஈக்விட்டி அதை பார்த்தாரு, எல்லாருக்கும் அது போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. அதுதான் எதிர்கட்சி தலைவரும் அவர் சுட்டி காட்டி சொல்றாரு, நீங்க 4 பங்களா இருந்தாலும் நீங்க அரசு பங்களாவில் தங்குறது இல்லையான்ற ஒரு விஷயத்த கேட்டாரு. அது போல தானே இந்த வாகனமும் சொல்றாரு, அவர் சுட்டி காட்டுறாரு ஒப்பிட்டு. அந்த வாகனங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? தேவையில்லைன்னா நீங்க அதை வாங்காம விட்டுருங்க, இல்லாதவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. அப்போ தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் எல்லாருக்கும் அறிவிச்சார் அவர்? ஜோதிமணிக்கு மட்டும் கொடுத்துட்டு பிரசாத் இருந்துட்டு இருக்கலாம் இல்லையா? அவர் மட்டும் தான் கேட்டார், வேற யாரும் கேட்கல. ஸோ கேட்டவங்ககிட்ட வாகனம் இருக்கா இல்லையான்றதை கூட நீங்கள் சோதிக்காமல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஊரா விட்டு என் பொண்டாட்டி கையான்ற மாதிரி தூக்கி கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அப்போ அதை எப்படி எடுத்துக்க முடியும்? சரியான முடிவை நான் சொல்லுவீங்களா? அது ஏற்கனவே கார் இருக்குது அவனுக்கிட்ட, அவங்ககிட்ட மேலும் ஒரு காரை கொடுக்கணுமா? அவனுக்கு எது கொடுக்கணும் சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் தேவையற்றது தானே. விஜயை பொறுத்த வரைக்கும் எதையும் ஒரு புரிதலோட செய்யல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கட்சிக்காரன் வந்துட்டு நல்லா தாராளமாக இருக்கட்டும், எதுவுமே செய்யலை அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பல இடங்களில் பல விஷயம் செய்கிறாரு. ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகளுக்கெல்லாம் பணமும் போயிருக்குது, காரும் போயிருக்குது. ஸோ இப்போ தான் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வந்துட்டு ஒரு சொல்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது, எல்லாமே போயிட்டு இருக்குது, எல்லாம் கொஞ்சம் அமைக்க வாசிங்க, உள்ளாட்சி முடிஞ்சிடோன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ தான் நடந்துட்டு இருக்குது. அதனால் இது ஊழலற்ற ஆட்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் குறையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களுக்கு கார் வேணும், எதுவுமே இல்லை, எதுவுமே தேவையில்லை. சட்டசபையில் நடந்த 2 விஷயம் இன்னொன்று கேட்கணும். அந்த 3 கோப்புகள் சம்பந்தமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாரு. எதிர்கட்சி தலைவரும் அதை வந்து வெளியிடுங்க, நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த அவர் சார்ஜ் எடுத்து இப்போ தான் முதல் கூட்டத்தொடர் நடக்குது, அதுக்குள்ளேயே அவர் வந்து, அதாவது சீஃப் மினிஸ்டராக சார்ஜ் எடுக்கும் போதே
10 லட்சம் கோடி கடந்து வச்சுட்டு போயிட்டாங்க, ரொம்ப மோசமா இருக்குன்னாரு. அவர் இப்பதான் பதவியே ஏற்கிறாரு, ஆமா. அவருக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. அதை பார்த்து தான் நம்ம சொல்லணும். இன்ன வரைக்கும் இந்த அரசு வந்துட்டு சிக்கல் இல்லாத இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திமுக போட்ட பட்ஜெட் தான் இல்லையா? அந்த பட்ஜெட் படி வரி வருவாய் வந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த இவங்களால இப்படி ஈஸியாக சொல்றாரு பாருங்க, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரு 75 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா கொடுக்க போறாங்க ஒரு கார் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு. எவ்வளோ பயங்கரமா இருக்கு பாருங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு இவங்க முதல்ல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கஜானா காலி தொடச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டீங்க, கஜானால எல்லாமே இருக்கு, எல்லாமே பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இந்த பணத்தை எப்படி சரியா செலவு பண்ணணுன்றது கூட அவங்களுக்கு தெரியலையே. கேட்குறேன், எந்த இடத்துல வந்துட்டு அவங்க பார்த்துருக்காங்க? அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னது? அது கல்விக்கான நிதியை குறைச்சி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் நீங்கள் சொல்கிறது தான். எங்கெங்கேயோ அவங்க வந்துட்டு குறைக்கிறாங்க, எங்கே கொடுக்குறோமோ அதை கொடுக்கறது இல்லை. ஸோ அல்டிமேட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஃபேவரபுளாக இருக்கிறவனுக்கு வந்துட்டு ஏதாவது வசதி கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் விஜய் அரசு போகவே ஒழிய மற்றபடி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குன்ற எண்ணமே வேணாம், நடக்கவே நடக்காது. ஸோ இப்போ இவர்களை இயக்குவதே வந்து ஒரு முதலாளித்துவ சிந்தனை கொண்ட ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட மக்கள் தான் வந்து விஜயும் இந்த தாவேக்கா அரசுக்கும் அறிவுறுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்படிதான் சுப்பராயனும் சொல்லியிருக்காரு. நான் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று சொன்னேன், அது என்ன அப்படின்னோம்னா, விஜய் போன்ற ஆட்களை வந்துட்டு இயக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தேவை இந்த சீஃப் மினிஸ்டர்ஷிப்பில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும், எவ்வளோ நாள் உட்கார முடியும் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டை சுரண்ட நினைக்கிற பிஜேபி போன்ற ஒரு கட்சி ஏகப்பட்ட கார்பரேட்டில் வந்து இங்கே இறக்கலாம். நடக்குதா இல்லையா பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு தனியார் மயமாக்கலாம், எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கலாம். ஸோ இதெல்லாம் விஜய் செய்வார். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி.